என்ன சார்? சட்டம் இதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? பாதுகாப்பு கொடுக்கல நினைக்கல, மேபி பெட்டரா பண்ணலாம். சரி, திவ்யா ஒரு படித்த பொண்ணு தானே, எதிர்த்து போய் ஏன் அப்பா அம்மா எதிர்த்து போராடி போய் ஏன் வாழ முடியாதா? சரி, முடியாது சார். ஏன்னா அது வந்துட்டு ஒரு சின்ன ஊர், அந்த ஊரில் வந்துட்டு ஃபுல்லாக அவங்க ஊருக்காரங்க தான். என்ன தான் அவங்க நினச்சி வெளியில் போனாலும் எண்ட் ஆஃப் தி டேல அவங்கள கொண்டு தான் பண்ண போகணும். ஸோ ப்ராக்டிக்கலாக வந்துட்டு நீங்கள் இப்போ வேறு எந்த பொண்ணை எடுத்தாலும் ப்ராக்டிக்கலாக ஒரு ஊரே வந்துட்டு சேர்ந்துருக்கு சார். இப்போ நீங்கள் சிட்டி மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கலாம். ஊர்லலாம் எந்த சைட் போனாலும் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பாக மாற்றிப்பாங்க. முடியாது சார். இதுக்கு தீர்வு தான் என்ன நினைக்கிறீங்க? ரீசன் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், நம்ம பர்சன் டு பர்சன் மாறினா மட்டும்தான். ஏன்னா வந்துட்டு நம்ம என்னதான் மூவி எடுத்து என்னதான் கவர்மெண்ட் லா எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு சில இப்போ இறந்தது வந்துட்டு வெளியில் தெரிய வரும் பிகாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை மீடியாவில். ஒரு சிலது வந்துட்டு அப்படி மறைச்சிடுவாங்க, கேட்டால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அந்த மாதிரி மறைச்சிடுறாங்களே சார். ஸோ நம்மளே நிறைய காதலர்கள் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி நல்லா பொழைச்சிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். இப்போ அவங்களும் எல்லாம் போராடி தானே ஜெயிச்சிருக்கிறாங்க. என்னென்ன சார், அவங்க ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டைமுக்கு மேலே என்னென்னா ஃபேமிலிக்கு வந்துட்டு ஃபேமிலி சப்போர்ட் இருந்திருக்காது. ஏன்னா இப்போ இவங்க அப்பா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இருந்திருக்காது. அதனால வந்துட்டு அவங்க சப்போர்ட் இல்லாதனால இவங்களை ஒன்றும் பண்ண முடியல, அவ்வளோதான். இல்லை, இந்த படத்தில் கதாநாயகனுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அம்மா மாதிரி சொல்கிறீங்க, அட்வைஸ் பண்ணுறீங்க, படித்து வேலைக்கு போய் நல்லா முன்னுக்கு வரணும். சரி, காதலி போனது பின்னாலும் அவன் ஏன் அப்படி அந்த மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணி பொழைச்சிருக்கக்கூடாது? சார் ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு லவ் பண்ணும் போது அந்த பிரேக்கப் ஆகும்போது ட்ரூ லவ்வாக இருந்தா அப்படி ஆகும் சார். இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரேக்கப் ஆகுது. முன்னாடி பையன் தான் ஏமாத்துறேன், இப்போ பொண்ணு கூட நிறைய பேர் ஏமாத்துறேன். ஸோ ட்ரூவாக லவ் பண்ணது பசங்களாக இருந்தால் அந்த பொண்ணு நல்லா இருக்குது, ஆனால் இந்த பையன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மென்டல் மாதிரி ஆயிடும். ஸோ ட்ரூ லவ். இந்த படம் ஜெயிச்சிருக்கு மேடம். கடைசியில் அவங்க அடித்து தோத்துறாங்கல்ல, அதுக்கு பின்னால் அவங்க ஊரை விட்டு போய் நல்லா படித்து ஒரு பெரிய வேலைக்கு போய் 10 வருஷம் கழிச்சு அதே ஊருக்கு வந்து பார்க்கும்போது என் காதலி சொன்னதை நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி நினச்சி வந்திருந்தான்னா எல்லாம் எந்திரிச்சுன்னு கை தட்டி இருப்பாங்க. ஏன் டைரக்டருக்கு அதை திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க? சார் உண்மையாக சொல்லணுன்னா மேபி இது வந்துட்டு ஒரு இதாகவே சொல்கிறேன் நான், பாருங்களேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் தேட்டரில் போட்டிங்கன்னா ஆடியன்ஸாக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு ஆகாது. ஒரு லவ் ஸ்டோரி வந்துட்டு அது எண்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஆனால் அழுது அது ஹிட் ஆகும், ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சுக்கோங்களே. அப்படி ஆகாது மேடம், காலம் மாறிடுச்சு. டைரக்டர் வந்து மாறணும், பாசிட்டிவாக முடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக படம் ஜெயிச்சிருக்கு சார். என்னென்னா நிறைய இப்போ யாரோ சொன்னாங்க இதே மாதிரி மூவி கூட ரிலீஸ் ஆகிடுச்சு சொன்னாங்க. என்னென்னா நிறைய பேரோட லைஃப்பில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஹிட் ஆகிருக்கும் சார். அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது இல்லை, டேரக்டருக்கும் இந்த மாதிரி எதனா ஒரு இன்சிடென்ட் தெரிஞ்சு நடந்திருக்கும். ஸோ அதனால சார் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே மேடம். இப்போ வேறு மலையாள படத்தில் நடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார். பாய் சார். நல்ல கேமராமேன் இது அதில் எடுத்துக்கிறேன். அது அதில் எடுத்துருங்க காமிச்சிடுறேன். வாங்க சார். முதல்ல தூக்குது நான் வெயிட் பண்ணுவேன். தயவு பண்ணி பர்சனல் இது பண்ணாது. ஆரம்பத்தில் இந்த பொண்ணு படம் பண்ணும்போது பண்ணினதுக்கும் குழந்தை வளராதா? நீங்கள் வந்து ஆரம்பத்தில் பாக்கியராஜ் சார் கூட இருக்கிற போது எப்படி இருந்தீங்க, பயில்வான்னா எப்படி இருந்தோம், ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வயசு. அதனால மாற்றங்கள் தேவை. பர்சனல் இல்லை சார், மேடம் பேசுங்க. இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு மூவி பண்றேன், மலையாளம் மூவி பண்றேன் சரிங்களா. அதுல கேரக்டர் ரோல் வந்துட்டு வெயிட் போட சொல்லி டைரக்டர் சொன்னாங்க. அந்த மூவி ஃபியூச்சர்ல ரிலீஸ் ஆகும், நீங்க பாருங்க. அண்ட் மோர் ஓவர் விமன் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெஸ்க்கு வந்துட்டு ஃபிசிக் வந்துட்டு கண்டிப்பா மாறதான் செய்யும். அதுக்காக தான் வந்துட்டு அதுல வந்து அப்படியே பார்க்கணும், அதுலயும் இதுலயும் ஹேர் ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்போ நான் வாலண்டியர் தான் வெயிட் போட்டிருக்கேன் சார். திவ்யா மூவி பொறுத்த வரைக்கும் டைரக்டர் வந்துட்டு நான் டைரக்டர் சார் வச்சுட்டு சொல்றேன், அவர் கண்ணு வந்துட்டு இவ்வளோதான் ஓப்பன் பண்ணணும். மாற்றம் வந்தால் சினிமா இன்ன வரைக்கும் நம்மளாம் 40 வருஷம் நம்மளால நிற்கலையா?
சாதிக்கலையா ஜெயிக்கலையா சார் எல்லாருமே தப்பு வச்சுக்கணும். பிஆர் மேல மட்டும் எப்படி சார் குறை சொல்றீங்க? எல்லார் மேலயும் தப்பு வச்சுக்கணும். நீங்க ஒரு போஸ்டர் கூட தப்பு பண்றான்னு சொல்றீங்க. போஸ்டர் பிஆர் ஓட்டலப்பா. இரு அது பிஆர் இருங்க. நீங்க சொல்ற வார்த்தை வந்து பிஆர் நீங்க ஒரு பேட்டில நாங்க பார்த்தோம். அப்படிலாம் பேசக்கூடாது. அதான் எல்லா பிஆரையும் வந்து ஒட்டுமொத்தமா பேசக்கூடாது. எல்லாரும் தப்பு தனியா பேசப்பா. இப்ப பேச முடியாது. அவங்கள சொல்றாங்க. அந்த படத்தை பத்தி பேச முடியாது. நீ படத்தை பத்தி பேச இதுக்கு ஒரு படம் தேவையா? இந்த கேள்வி நான் என்ன சொல்றேன், போலீஸ் கரெக்டா சொன்னாங்க. போலீஸ் ஏன் போகல? போலீஸே இல்லாம படத்தை முடிச்சுக்கீங்க. இந்த கதையே தப்புங்க. ஏன்னா போலீஸ் உங்களுக்கு ஆதரவா இருக்கு, காமிச்சிருக்கீங்க இல்லையா? போலீஸ் வரலையா? எங்க வந்தாங்க? கடைசியா போலீஸ் உங்களை வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க, தனித்தனியாக போனாங்க. அப்போ போலீஸை கூப்பிட்டுல இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும். இல்லை போலீஸ்ல சொல்லி அனுப்பிட்டாங்க. அடுத்த நாள் இந்த மாதிரி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் உங்களை அடிக்கும்போது வேடிக்கை பார்க்காதுங்க. அப்போ அதாவது வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பிரச்சனை முடிச்சு கூப்பிட்டு வந்து அன்றைக்கி நைட்டு தான் கொண்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில் இவருக்கு வெள்ளனா தகவல் கிடைக்குது. இனிமேல் தான் போலீஸ் வருவாங்க. அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்லை போலீஸ் வரலாம். இல்லை போலீஸ் வரலாம். இப்போ அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சு போலீஸ் வரலாம். இல்லை அந்த பையனை அப்படி ஆக்சிடென்ட் ஆகாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அவனை அடித்து அவனை மண்டையில் அடித்து பைத்தியம் மாதிரி இப்படி கூட கொண்டு போகலாம். கதையை நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். பட் இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன வேணால் நடக்கலாம். நம்ம சொல்லணும்னா எழுதலாம், இவனுக்கு போலீஸ் வராங்க, இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு எழுதலாம். சொல்றது கதை வரல. ஆமா அதானே கதை. அது கதை இல்லை. என்ன கதை இல்லை? கடைசியில் அந்த பாட்டை கடைசியில் வந்து புலம்புறாரு, உங்க கிழமை வந்து பேசுறாரு, எல்லாம் சரி. ஆனா கதையில நீங்க சொல்ல வர்றது நிச்சயமா இந்த மாதிரி பண்ணாதீங்கடா. அதாவது மேல் ஜாதி பொண்ணை கீழ் ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணா இப்படித்தான் நடக்கும்ன்றதானே சொல்றீங்க? இல்லையா? நீங்க சரியா கவனிக்கல நினைக்கிறேன். நான் சரியா கவனிச்சிருக்கேன். சரி நான் சொல்றேன். எனக்கு புரிஞ்சாதாங்க இந்த கதையில ஜாதி ஒழிக்க முடியாது தெளிவா உறுதியா சொல்லியிருக்கு. கடைசியில அந்த ஐயா பாடுவாரு, நம்ம பாடி என்ன பிரயோஜனம்? ஆண்டியும் இல்லை ஐயோ அரசனும் இல்லை. அதேதான். எவனும் மேலையும் கிடையாது, எவனும் கீழையும் கிடையாது, எல்லாரும் சமம். நீங்க தோத்துட்டீங்க. அந்த பாட்டெல்லாம் அந்த காதலை ஜெயிக்க வைக்கல. இல்ல ஆமாவா இல்லையா? உறுதியோட நின்றுருக்கா. அப்போ போலீஸ் என்ன பண்ணிச்சு? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நிச்சயமா கல்யாணம் பண்ணாதீங்களா, காதல் பண்ணாதீங்கன்னு சொல்ல வர்றீங்க. காதல் பண்றது பண்ணாது காதல் சொல்றது என்ன அப்படின்னா, சமூகம் இப்படி இருக்கு. ஆமா சமூகம் இந்த மாதிரி இருக்கு. அழகா சொல்றானே. கடைசியில நான் சொல்றது அதனால பிள்ளைங்களுடைய எண்ணத்தை விட பிள்ளைங்களுடைய அவங்களுடைய காதலை விட பல பேருக்கு அவங்களுடைய கௌரவம் தான் பெருசா இருக்கு. ஏன் காதலிக்க சொல்லல? அந்த பக்கமே நம்ம போல. காதல் பண்றது பண்ணாது அவங்க இருப்போம், நம்ம அந்த பக்கமே போல. நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, சமூகம் இன்னமும் எவ்வளவுதான் வந்து படிச்சு எல்லாரும் சமமா இன்னைக்கு எவ்வளவு பேர் கீழே மேல இல்லாம எல்லாரும் மேல வந்தாலும், நீ எனக்கு எவ்வளவு மேல போனாலும் எனக்கு கீழே தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பேர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நான் வந்து ரோட்ல நான் வந்து இவ்வளவு அதே ஊர்ல இன்னொரு ஜாதியை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாங்கன்னா நீ காமிச்சிருக்கீங்களா? இன்னொரு புரியல. அந்த ஊர்ல தாழ்ந்த ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றான்னு காமிச்சிருக்கீங்களே. ஆமா. அப்போ இது ஏன் வாழ விடல? விட்டுக்கலாம்ல. எல்லாரும் அப்படி இருப்பாங்க. இப்படிதான். அப்போ என்ன சொல்ல வர்றீங்க? எல்லாரும் அப்படி ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரு தகப்பன் இப்படி இருக்கான், ஒரு தகப்பன் அப்படி இருக்கான். இன்னும் எத்தனை பேர் நம்ம இங்க வந்து சென்னையில பெருசா நம்ம சிட்டிலாம் அந்த மாதிரி பெருசா அதை நினைச்சுக்கிறதே இல்லை, பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. இன்னும் பல ஊரு இன்னும் இன்டீரியர்ல போனா ரொம்ப பெருசா எடுத்துக்கிறாங்க. அந்த ஊர்லயே ரெண்டு விதமா இருக்கலாம். அதாவது பொருளாதாரம் இல்லை, இந்த பொண்ணை வச்சு உன்னால காப்பாற்ற முடியாதுன்னு அவங்க அப்பா நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? பொருளாதாரமே இல்ல. பொண்ணே கேக்குதா, நீ எப்படி நினைச்சு? ஆமா கேக்குதா? அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க படத்துல? இல்லையே.
அழகாக நம்ம ஆர்ஜிபி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஏன்னா கிராமத்தை பகுதியில் இன்னும் அந்த ஜாதி வெறி அந்த இது நிறைய இருக்குது, இன்னும் அந்த பொலிஸ்லாம் இருக்குது. இது சினிமாக்காக எடுத்துக்குன்னு சொல்ல முடியாது. கிராமத்து பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் உண்மை அப்படின்றது தெரியும். இதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா மனசு இன்வால்மெண்ட் ஆகிற அளவுக்கு அவளை ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தா அவ்வளோ அருமையான லவ். அதுவும் இந்த சிஸ்டர் கேசி ரொம்ப க்யூட்டாக அந்த ஒரு இன்னசென்ட் ஃபேஸ், அந்த பெரியவங்களை கண்ணு விட்டு ரொம்ப க்யூட்டான இன்னசென்ட் ஸ்மைலு. அதுவே ஒரு 50 மெச்சூர் மாதிரி அவ்வளோ அருமையான ஆக்டிங். இவர் ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக ஒரு காமெடி கொஞ்சம் தியானத்தனம் எல்லாம் வாங்கி ஒரு ஹீரோ. செகண்ட் பார்த்தாக்கா அவ்வளோ வருத்தம், உண்மையிலே அழுக வச்சுட்டாங்க. இந்த படம் நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலில் போய் பார்க்கணும். மற்ற பெரிய படங்கள் வரனால நிச்சயமாக ஓடிடி சொன்ன போது எல்லாரும் பார்க்கணும்.